கும்பிடு குருசா. இல்லை, நீ ஏலே ஃபோக்கஸ் ஆக மாட்டேன்ற. அதாவது என்னோட யூடியூப் கெரியர் எப்படி போகுதுன்னா, ஒரு ஹீரோவோட ஒரு படம் ரிலீஸ் ஆகி அதுக்கு அடுத்த படம் ரிலீஸ் ஆகும்போது தான் என்னோட இன்னொரு வீடியோவே ரிலீஸ் ஆகுது. லாஸ்ட்டாக வந்துட்டு குபேரா ரிவ்யூ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இட்லி கடை அவரோட அடுத்த படமே வந்துருச்சு. அண்டு அந்த படம் ரிலீஸ் ஆகி இப்போ தீபாவளியே வந்துருச்சு. லேட்டாக போடலாம், அதுக்குன்னு இவ்வளோ லேட்டாக போடக்கூடாது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஐ ஹவ் brought you சம்திங். தீபாவளிக்கு ஒரு 3 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் என்ன இருந்தாலும் தீபாவளின்றது நம்மளாம் எப்படி கொண்டாடி இருக்கோம், அதெல்லாம் நினைக்கும் போது இட்ஸ் ஃபைன். இந்த வருஷம் தீபாவளிக்கு தமிழில் வந்துட்டு ஒரு 3 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. டியூட், டீசல் அண்ட் பைசன். படத்தில் எந்த படம் பார்த்தா பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட ஒரு கண்ணோட்டம். ஃபஸ்ட்டு டியூடுக்கு தான் போனேன். நல்ல வேலை நான் ஃபேமிலியாக போகணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். நல்ல வேலை நான் போகலை. எல்லாரோட வாயிலேருந்து இதே வருது, அது எப்படா கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் அந்த படம் ஓடிடிக்கு வந்ததுக்கப்புறம் பாருங்கள். தியேட்ரிக்கலாக ஃபேமிலியை கொண்டு போய் பார்க்காதீங்க. ஓடிடிக்கு சில தமிழ் படங்கள் இருக்குல்ல, ஓடிடிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி. அதான் இந்த மெய்யழகன் இந்த மாதிரி படம்லாம் பண்ணிங்களா, அந்த மாதிரி பண்ணுங்க. இதையும் ஓடிடிக்கு வந்ததுக்கப்புறம் மெய்யழகன் கூட கம்பேர் பண்ணுறதுனால அப்படி நினைக்காதீங்க, இது அப்படி கிடையாது. இவங்க படம் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ லவ், சென்டிமெண்ட், ரொமான்ஸ், சொசைட்டி எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அதை நான் ஏற்றுக்கிறது இல்லை. அண்ட் காமெடி ட்ராமா, இதுதான் டியூடோட கதை. அண்ட் பைசன் வந்துட்டு மாரி செல்வராஜ், அதே டைரக்டர் அவரோட படைப்பை எப்படி கொடுக்கணுமோ அதே மாதிரி கொடுத்துருக்காரு. அண்டு இந்த படம் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ், கபடி, கேஷ் பேஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவாக தான் இருக்குது. ஓவர் கம் ஸ்போர்ட்ஸோட ட்ராமா தான். அந்த ஸ்போர்ட்ஸை நோக்கி தான் மொத்த கதையும் நகருதான்னு கேட்டால் 50% ஸ்போர்ட்ஸ் அண்ட் 50% கேஸ்ட் ட்ராமா எப்படியெல்லாம் நடத்துகிறாங்க அப்படின்றது மேலே பேஸ்ட் ஆகி போகுது. அண்ட் டீசல், இந்த டீசல் படம் வந்துட்டு ஒரு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி வந்துட்டு எப்படியெல்லாம் இந்த சமுதாயத்தில் ஒதுக்கப்படுறாங்க அப்படின்றத வந்துட்டு கிளியராக எடுத்து காமிச்சிருக்காங்க. அண்ட் ஈவன் தே ஹேவ் டன் அ கிரேட் ஜாப். இதுதான் இந்த 3 படத்தோட கோர் ஒன்லைன். 3 படத்துலையும் 3 விதமான எமோஷன்ஸ் கேரி ஆகுதான்னு கேட்டால் ஆப்வியஸாக ஆகுது. டிராகன் வந்துட்டு பிடிச்சிருந்தா இந்த படமும் பிடிக்கும்னு சொன்னாங்க இல்லையா, இந்த படம் பிடிக்கும் ஆப்வியஸாக. கைண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் எல்லாருக்கும் பிடிக்கும், செகண்ட் ஆஃப் பிடிக்காது. செகண்ட் ஆஃப் வந்துட்டு சில பேருக்கு பிடிக்கலாம், மேபி, ஐம் நாட் ஷுர். நிறைய பேர் வந்துட்டு இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு எந்த கேட்டகரியில் சேர்க்குறதுன்னு எனக்கு தெரியல. பைசன் வந்துட்டு நான் 100% சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு நல்ல படத்தை பார்த்த ஃபீலோட தான் நான் வெளியே வந்தேன். அண்ட் ஈவன் மை பேரண்ட்ஸ் டூ. எங்கள் பேரண்ட்ஸை வந்துட்டு டியூட் படத்துக்கு கூட்டின்னு போகிற மாதிரி ஒரு சினாரியோ இருந்துச்சு. பட் நான் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அதை அப்படியே மொத்தமாக மாற்றி அதை வந்துட்டு இந்த மாதிரி இந்த படத்துக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி கூட்டின்னு போனேன். நம்பினது வீண் போல. இந்த படம் வந்துட்டு உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எந்த இடத்துலையும் வந்துட்டு லேக் கிடையாது. எந்த இடத்துலையும் எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு டிஸ்கஸ்டிங்காக இல்லை. கைண்ட் ஆஃப் ப்ரீவியஸ் அந்த படத்தை கூட கம்பேர் பண்ணும்போது அது டீசல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப்க்கு ஒரு மாதிரி போனாலும் செகண்ட் ஆஃப் மிட்டு ப்ரீ கிளைமேக்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளை அப்படியே படத்துக்குள்ளே இழுத்துட்டு போய் அடுத்து என்னன்ற மாதிரி ஒரு சினாரியோவில் கொண்டு போய் வைக்கிறதுனால டீசல் கூட ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். சாரி, தீபாவளிக்கு டீசல் அப்புறம் மாரி செல்வராஜ் சாரோட படம் இருக்கு இல்லையா, அந்த 2 படமுமே இட்ஸ் அ பீக் தியேட்ரிக்கல் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த 2 படமுமே வந்துட்டு தியேட்ரிக்கல் மூமெண்ட்டுக்காக எடுக்கப்பட்ட படம் கிடையாது. இந்த 2 படமுமே ஒரு மனுஷனோட எமோஷன்ஸ் பேஸ் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய படம். பட் பைசன் கோஸ்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் ரோ. செகண்ட் வந்துட்டு டீசலை சஜஸ்ட் பண்ணுவேன். லாஸ்ட் ஒன் இஸ், நான் லாஸ்ட்டாக அந்த படத்தை பாருங்கன்ட்டு சஜஸ்டே பண்ணலாம். அந்த படம் வந்துட்டு பார்க்கவே பார்க்காதீங்க, ஓடிடிக்கு வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. இப்போ டியூட்ல வந்துட்டு ஒரே சாங் தான். அந்த சாங் வந்துட்டு பிச்சு 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 புரட்டி புரோட்டாவை விட கேவலமாக அந்த பாட்டை வந்துட்டு போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்க. அண்ட் அந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பாட்டில் இந்த லைன் தான் நல்லா இருக்குன்னு எடுத்து கொடுத்தாங்கன்னா அவனுங்களும் முதல்ல அடிக்கணுங்க. சரி, ஒரு சோகத்துக்கு அதே பாட்டு, சென்டிமெண்ட்டுக்கு அதே பாட்டு, எல்லாத்துக்கும் அந்த பாட்டை வச்சு திணிச்சிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இன்டர்வல் போர்ஷன் ஓகே, நான் ஸ்பாய்லர்ஸ் பெருசாக சொல்ல விரும்புகிறேன். அண்ட் தட்ஸ் த வீடியோ கைஸ். இதை தான் நான் சொல்ல விரும்பினேன். அண்ட் அடுத்த வீடியோ வந்துட்டு எப்போ வரும்ன்ட்டு எனக்கு நிஜமாக தெரியல. கூடிய விரைவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபன்கி. பாய். தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளவு எனக்கு பண்றீங்க?
பிக் பாஸ் கண்டென்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வராது, வந்தால் சொல்லலாம்.